கொஞ்சம் கற்பூரம் வச்சிருந்தோம்னா கரெக்டா காத்தடிச்சுட்டே தான். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வீரன் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும். வெண்ணிலா வீடு, அருமை மிசை, குறும்பு பார்வை, விசிறி, சூட்கேஸ் படம் எடுத்து திரைக்கு வர இருக்கு. ஒரு பெரிய தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸில் எங்கள் தமிழ் சினிமாவில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்துக்கிற சூழலில் எதுவுமே பெரிய படம் கிடையாது, எதுவுமே சின்ன படம். கண்டென்ட், மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கண்டென்ட் சரியாக இருந்தால் அது எல்லாமே பெரிய படம், உலக படம் தான். அந்த அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, இதுக்கான திரைக்கதை அமைச்சு, அதுக்கான தயாரிப்பாளர், அதுக்கான நடிகர்களை மிக சரியாக ஒருங்கிணைத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னும் போது பிஜி முத்தையா சார், இசை தன்ராஜ் மாணிக்கம், இந்த கதையோட ஆணி வேரா இருக்கக்கூடிய மலைக்கல்லன் கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிகர்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டூலெட் படம், வட்டார வழக்கு படங்கள் நடித்த சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த கதையை சொன்னப்போ முதல்ல இந்த கதையை ரொம்ப ரசித்தவர் சந்தோஷ் சார் தான். அவ்வளோ அழகாக அந்த வாழ்வியலாக ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 3 பரிணாமத்தில் 3 கால இடைவெளியில் நடக்கிற மாதிரியான திரைக்கதை ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் இந்த வரிசையில் நிச்சயமாக மறக்க முடியாத தமிழ் சினிமாக்களில் ஒன்றாக இடம்பெறும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த செட்டப் எல்லாமே ஒரு நல்ல செட்டப்பாக இன்னைக்கு கூட வந்து இதில் அந்த மைய கருவா அவரோட மகனா கேசிபி மிதுன் சக்கரவர்த்தி கமிட் ஆனது. அதுக்கப்புறம் பாப்பா, நான் கொட்டாசி இவங்கெல்லாம் ஒரே ரூமில் பெரிய பயணம் அது. அப்படி அப்போல்லாம் இப்படி ஒரு சூழலுக்கு வருவோம் அப்படின்றத எதிர்பார்க்கல. சூரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த மாதிரி சூழலுக்கு அப்புறம் இன்றைக்கி என் படத்தில் அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து வந்திருக்காங்க. முக்கியமான படங்களில் எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த கதையில் அந்த திருமேனி கதாபாத்திரத்துக்கு சொன்னோன்னு நண்பர், இது பாப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல கதை அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்த ஸ்டெப் ஒரு கதை நாயகியா காதல் பண்ணுற மாதிரியான காட்சிகளில் பாப்பா வரப்போகுது. இந்த கதை ரொம்ப யதார்த்தமாக என் மகளுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடக்கம்னா இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். மற்றபடி மானசி பேசுங்க. இந்த படம் எப்பவுமே அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே எப்பவுமே வேணும். தேங்க்யூ. அடுத்ததா மிதுன், குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும். அவர் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கதைநாயகனாக உருவாகிறதுக்கான எல்லா முயற்சியும் எல்லா பயிற்சியும் சரியாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறாரு. முதல் படத்தில் அறிமுகமாக போகிறாரு. வணக்கம், என் பேர் மாதிரி உட்காந்துங்க. ஜேசா புரொடக்ஷன்ஸ் ஜமால் சாஹிப் சார் வழங்கும் பழையனூர் சந்தனம் பட கம்பெனி சார்பாக ராஜேஸ்வரி வெற்றி வீரன் தயாரிக்கிற வெற்றி வீரன் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும். நான் இயக்குற இந்த படத்தோட அறிமுகம் மற்றும் துவக்கம் பத்திரிகை சந்திப்பு இந்த நிகழ்வுகள் தான் இருக்கும். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கம்பெனி எங்கள் தொழில்நுட்ப சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக படத்தோட துவக்கத்தை மானசி அவங்க குத்துவிளக்கு எழுத்தி துவங்கி வைப்பாங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீட்டில் தான் வெற்றி சார் என்னை அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளராக. ஸோ அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு விசிறி படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக வந்து சார் கூட தான் நான் பயணிக்கிறேன்.
2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சாருக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பி சார் என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நிச்சயம் இந்த படம் நிச்சயம் வெற்றி ஆகும். ஏன்னா அப்படி ஒரு கதைக்களம். நேட்டிவிட்டி நம்ம அந்த நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு கரெக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பருவங்கள்லாம். ஸோ நிச்சயம் வெற்றி பெறும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ராஜேஸ்வரி அக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். வெற்றி சாரை தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆகலை. இந்த கதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த சாங்கும் கேட்டேன். அந்த ரெண்டும் வந்து ஒரு ரூட்டடாக ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போகிறேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வச்சு கதை சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வச்சு கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். ஜேசா ப்ரொடக்ஷன் பெருமிடன் வழங்க பழையனூர் சந்தனம் பட கம்பெனி சார்பாக ராஜேஸ்வரி வெற்றிவீரன் ஆகிய நான் தயாரிக்க இருக்கும் பூக்காய்கனி படத்திற்கு டீசர் வெளியிட்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ப்ரொடக்ஷனாக நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக திரையில் சேர்க்குற வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. திருமதி ராஜேஸ்வரி மற்றும் வெற்றி வீரன் மகாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்பில் பூ காய் கனி இந்த டைட்டில் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவம் தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய சொற்கள் இருக்கும்பொழுது வன் சொற்கள் ஏன் பேசணும், கனி இருக்கும்பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம படம் சம்பந்தமா பேசும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில பூ காய் கனி எல்லாமே கடந்துதான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமா இது கட்டாயமா இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு மரத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே சம்பந்தப்பட்டது தானே வாழ்வியல் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொல்ல போறாரு. நீங்க பார்த்து உங்க எல்லாருக்குமே இந்த கதை நான் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க திரையில பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். நன்றி. திரைத்துறை மக்களுக்கும் உள்ளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ என்னுடைய முதல் பாடல் கஞ்சா பூ கண்ணால, அதுக்கப்புறம் இப்போ கண்ணுமொழி காக்கா முல்லான் பாடல், அதுக்கப்புறம் தாய்க்கிழவியில் முதல் பாடல் காது தொத்திக்கிட்டு ஆடுதடி தண்டட்டின்னு அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தோட சூழல்கள் சொன்னாங்க. ஒரு புளிய மரம் ஒரு பூ அப்படின்னாரு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை. இந்த மாதிரியான படங்கள்ல அழகான வார்த்தைகள், புது புது வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. இந்த படத்துக்கான பாடல்களை அந்த புளிய மரத்தின் பூவும் இலையும் சற்றும் நோகாத ஒரு இளம் தென்றலாக எனது வரிகள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. இந்த நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது பி கிருஷ்ணமூர்த்தி சார், ஆர்ட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும், இந்திய லெவலில் நிறைய விருதுகளை, தேசிய விருதுகளையும் மத்வாச்சாரையில் அறிமுகமாகி அவர் மிகப்பெரிய கலை இயக்குத்துறையிலும் ஆடை வடிவமைப்பாளராக பெரிய வெற்றியை பெற்றவர். அவர்கிட்ட சங்கமம் போன்ற படங்கள், இன்னும் 4-5 படங்கள் வேலை செஞ்சேன். அப்போ அந்த டைமில் வந்து அவர் ஒரு புளிய மரத்தின் கதை படத்தை படமாக்கணும், நான் டைரக்ட் பண்ண போறேன்லாம் முயற்சி பண்ணாரு. அப்போ நான் கூட எல்லாம் உட்காந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போ அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறம் டைரக்டர் ஆகிட்டு அப்படி போயிட்டோம். அப்புறம் அவர் மறைவுக்கு பின்னால இப்போ இது மாதிரி ஒரு கதை எடுத்து 86 பின்னணியில் ஒரு வில்லேஜில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கு ஆர்ட் டைரக்டராக யாரை போடலாம் அப்படின்ட்டு நிறைய சஜஷன் வந்துக்கிட்டே இருந்தப்ப இப்போ நான் எனக்கு அந்த விஷயமும் நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் வந்து ஐயாவை அவர் நிறைய படைப்புகள் நீங்கள் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா கேப்பலவாக இருக்கட்டும், கூப்ரிக்கா இருக்கட்டும், இவங்களோட படங்கள்லாம் பாதி படங்கள் நின்று போனப்போ அவங்க அசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த படத்தை முடிச்சு வெளியிட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துப்போம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு கலை இயக்குனர் நம்ம வேலை செஞ்சோம். அந்த கலை இயக்குனர் நிறைய சாதனைகளை பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படியான ஒரு அழகான படத்துல அவர் பெயர் மீண்டும் இடம்பெறும் விதத்துல மறைந்த ஐயா பி கிருஷ்ணமூர்த்தி சார் கலை அமரர் பி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு.
இந்த 86 பின்னணியில எந்த அளவுக்கு பீரியாட்டிக்கலா ப்ராப்ஸ் பேக்ரவுண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கான ஆட்களை இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னீஷியன்ஸை கூட வச்சுட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா அவரோட ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்துல கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட திட்டம். ஒரு உதவியாளனா நிச்சயமா அவங்க ஃபேமிலியில பேசும்போது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்க என்னை மறந்தே போயிட்டாங்க. அவங்க அம்மா பேசும்போது வெற்றியா எந்த வெற்றி அப்படின்னாங்க. ரொம்ப இப்போ 20-24 வருஷம் கழிச்சு பேசுறோம் அப்படின்னும் போது அவங்க நினைவு பண்ணி இது மறுநாள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க. நீ வெற்றியாடா எப்படிடா இருக்க அப்படின்னாங்க. அம்மா அப்படி இருக்கேம்மா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேம்மா. அன்னைக்கு ஐயா முயற்சி பண்ணார் அந்த கதையை எடுக்கிறதுக்கு, அது முடியல, அது ஒரு சரியானல. பட் இன்னைக்கு அதே தழுவில் வேற மாதிரியான ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை ஐயாவை டைரக்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அவரு இல்லையேடா, அவர் பேரை போட்டு அவர் அஸ்டண்டா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பண்ண போகிறோங்க, நல்லபடியாக காப்பாற்ற ஐயா பேரை அப்படின்னாரு. அதனால தான் இந்த போஸ்டரில் அவர் பேர் அமரர் பி கிருஷ்ணமூர்த்தின்னு இடம்பெற்றிருக்கு. நிச்சயமாக அவருக்கு மரியாதை செலுத்துவோம். சரியான பேக்ரவுண்டையும் அவர் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாரோ அதை நிச்சயமாக இந்த படத்தில் பேக்ரவுண்டாக கொண்டு வருவோம். அதுக்கு இந்த நேரத்தில் இந்த தகவலை தெரிவிக்கிறதுல நான் ஒரு உதவியாளனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நன்றி கடன்பட்டிருக்கேன். அடுத்ததான் இந்த படத்தில் பங்கு பெற போகிற பாடல்கள் கருமாத்தூர் மணிமாறன், நானும் ஒரு 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இசை தன்ராஜ் மாணிக்கம் வெண்ணிலா வீடுல ஒரு சிறப்பான இசையை கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சில அப்படியே தாமதங்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு கம்போசிங் உட்கார்ந்தோடனே ரொம்ப எளிமையா அப்படியே ரொம்ப சாதாரணமா ஒரு பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. அவரு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஊடக துறையினர் அனைவருக்கும் வணக்கம். படம் இன்னைக்கு சார் சொன்னார் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு. படம் எல்லாமே படம் தான். உயிரில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர், அது மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான். உங்களுடைய விமர்சனத்தை படிச்சுட்டு தான் டிக்கெட் புக்கிங்கில் இருந்து ஈவன் ஓடிடியில் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதுமாரி பெரிய படத்தில் சரியாக வரலைனாலும் நீங்கள் தான் அதை சுட்டி காட்டுறீங்க. ஸோ இந்த கதை தான் இதோட மெயின் ஹீரோ, இவர் தான் ஹீரோ. ரொம்ப கதை சொன்னோடனே நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம எத்தனை படம் பண்ணுங்கிறத தாண்டி நம்ம படங்களில் எது பேர் வாங்குறதுங்கும் போது நிச்சயம் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு டூலெட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய படம். அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க மனைவி ஒத்துழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாக்காரன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நிச்சயம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவிகள் சாதனை புரியறதுக்கு அவங்க தான் நிறைய சோதனை எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் இந்த ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய நல்ல கதைகளோட படங்களோட வரணும். அதே போல் அந்த அன்பு மகள் மானசிலாம் அறிமுகமாகறாங்க. அவரும் நம்ம புது ஹீரோ அறிமுகமாகறாங்க. அதனால் புது யங் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை, அது அவங்களுக்கு மிகப்பெரிய விருது வாங்கின மாதிரி, ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின மாதிரி நிச்சயம் அந்த பேர் வாங்குவாங்க. இவங்க அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான கேரக்டர்ஸு நிச்சயம் நான் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வியாபாரமாகும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே நம்மளுடைய படங்கள் தான் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்றைக்கி நமக்கு போட்டியாக கேரளா வந்துருச்சு. அதுக்கு காரணம் கதை. அதே மாதிரி இது ஒரு வாழ்வியல் கதை. கிராமத்து படங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இவர் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக பாரதிராஜா சார் அஸ்டண்டுங்கும் போது ஒரு முதல் மரியாதை வரிசையில் இதுதான் ஒரு புதிய திருப்பத்தை பண்ணும். அப்புறம் கேமராமேன் பிஜி முத்தியா சார், அவரோட பூ படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த 2 பனைமரத்தை வச்சு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அவரோட ஒளிப்பதிவில் நாங்கள்லாம் நடிக்கிறோங்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நிச்சயம் இதோட உங்களுடைய விமர்சனங்களில் எங்களுடைய வெற்றி இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையான கதை தான் இது. திரைக்கதை இருக்கும், ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அவர் சொன்ன சில வசனங்களுக்கு அர்த்தங்கள் கூட எனக்கு புரியல. அதுக்கப்புறம் திரும்ப கேட்டேன் நான், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா அது மதுரையோட இது. அதனால் ரொம்ப வாழ்வியலான ஒரு படம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதே மாதிரி வெற்றிவீரன் மகாலிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வெற்றி வந்துருச்சு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் துவக்கத்திலேருந்து என் கூட இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வேகமாக படைப்பிடிப்பு கிளம்ப இருக்கோம். இன்னைக்கு முதல் பார்வை வெளியிடுறோம். எனக்கு அருமமிசி குறும்பார டைம்லாம் இருக்கட்டும், தொடர்ந்து பெரிய இடைவெளி விட்டு நான் திரும்ப எந்திரிச்சு வரேன். இந்த இடத்துல உங்களோட சப்போர்ட், பத்திரிக்கை எல்லாருமே நண்பர்கள், எனக்கு தெரியும், அப்பப்போ பார்த்துருக்கேன்.
நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த முறை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பிரதானமாக எங்களை கூட வந்து சப்போர்ட் பண்ணுற இதில் மைய கருவா எங்களோட பங்கெடுக்க போகிற சந்தோஷ் அவர்கள். வருத்தங்களில் வேதனைகளில் கடந்து அடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பல இடங்களில் வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்க. நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. இன்னைக்கு இதே நீங்கள் இன்னைக்கு நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய் இன்னைக்கு நீ வேல்யூவா இருக்கிற என்னைய கொண்டு போய் நிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, வேல்யூவா நாட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ற. அன்னைக்கு நீ ரூம்குள்ள படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவா படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த டைம்ல பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன். அவ்வளோ பெரிய வாய்ப்பு, அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு உன்னைய கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறேன். இவன் ரூம்மேட் சார், இவனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்னைக்கு உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாய் இந்த கேரக்டர் போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன். நான் அன்னைக்கு உன்னை சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு. நான் ஒரு இன்னொரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல, நான் ஏன் உன்னைய கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துறேன். அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான், இந்த கேரக்டர் இவன் பண்ணா நல்லா இருக்கும் சார். அப்போ கம்பெனியே சொல்றாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட், இன்னும் ஃபோட்டோ ஷூட் ஜெய் கூட இருக்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியம் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கல அன்னைக்கு. இன்னைக்கு நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம யாருனே தெரியாத காலத்துல பெரிய படத்துல கொண்டு நம்மளை உள்ள கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும் போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்திலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்னைக்கு நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோட கதையை, என்னோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிச்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நான் அன்னைக்கு பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பத்தி வெற்றி வீரன் ஒருத்தனை பத்தி பேசுறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிட்டு போனேன். ஆனா ஊர்ல உள்ள சென்னையில உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றான். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்க பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிட்டு போனேன். விருகம்பாக்கத்துல ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம், அம்பத்தூர்ல ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிச்சோம். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடிச்சோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்துல நீ 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்ச? ஒரு வீடியோ எல்லாம் போடுறான், இவன் பண்ணு பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பாக்குறவங்க சிம்பத்தி, ஓ சூரிய இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமே பழைய கட்டுக்கதைகளை சொல்றத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க. ஓகே, நல்லதா போகும். நிச்சயமா கட்டுக்கதைகள் எங்க பேர் வந்துருதுல அப்பப்ப. அவர் சொல்ற கட்டுக்கதைகள் எங்க பேர் வந்துருது, வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு அதை தவிர்த்துடலாம்ல. ஓகே ஓகே. அடுத்ததா முதல் பார்வை வெளியிட்டு உங்களுக்கு முன்னால நாங்க அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். விரைவில் படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்து இசை வெளியீட்டில் சந்திக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 3 பூ காய் கனி, இது ஒரு 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 கிராமத்துல இருக்கிற ஒரு புளிய மரம் தான் பிரதான. அதுவும் ஒரு கதாபாத்திரம் அப்படி முக்கியமா வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு பிரபலமான ஒரு நாவல் சுந்தராஜ் எழுதினது. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல சுவாரஸ்யம். அந்த கதையை நாங்க எடுக்கல, அந்த கேப்ஷனை அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி கீழே போட்டிருக்கோம். அவங்ககிட்ட கதையை சொல்லி தான் இப்படி ஒரு கதை எடுக்க போறோம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பயன்படுத்திக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இதையும் போட்டிருக்கோம். அது மாதிரி அது 3 பகுதியா, அந்த மரம் பூக்குற நேரம் ஒரு கதை, காய்க்கிற நேரம் ஒரு கதை, கனியாகிற நேரம் ஒரு கதை. அந்த பூக்குற நேரம் ஒரு கதையில வர்ற கதையில அந்த எசலியா, உங்களுக்கு தெரியும் வில்லேஜ்ல எல்லாம் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க திருமணமாகி வந்தா. அது மாதிரி எசலின்ற ஊர்ல இருந்து திருமணமாகி வந்து இந்த ஊர்ல அந்த பூக்குற நேரம் நடக்கிறதுல பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்கிறவங்க திவ்யா. அவங்க உங்களுக்கு முன்னாலேயே அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்துல அவங்களோட இது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன். அந்த கிராமத்துல அந்த 86 காலகட்டத்துல ஒரு கிராமமே ஒரு ரசிக்கிற ஃபாலோ பண்ற ஒரு கதாபாத்திரமா நிச்சயமா அவங்க இந்த படத்துல முக்கிய பங்கு வகிப்பாங்க. அடுத்ததா
ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழலுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய தடைகளை பயணங்களாக வந்துக்கிட்டு இருந்த சூழலில் நான் ஒன்றே இந்த பத்திரிகையின் மூலமாக வந்துட்டு நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கழட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அஸ்டன்ட், அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரதில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட இருந்து போவது நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடாபடம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானவன்னு அள்ளி கூட்டா மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுறதை நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடிச்சாரு, ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலும் கூட இருந்திருக்கும். அந்த நண்பர்கள்ல ஒருத்தனை கூட கைதிக்கி விடலை இதுவரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமா எல்லாம் ஆதாரபூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆதாரபூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவரு எந்தெந்த இடத்துல செய்யாம தவிர்த்துட்டு போறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமா இருந்திருக்கோம். அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தருக்கு செஞ்சிருப்பான். எத்தனையோ நண்பர்களை பாக்குறீங்க திரைத்துறையில வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்யறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில் அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கோமா? இன்னொருத்தர் யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடல. இந்த படம் மூலமா, இந்த பூக்காய்கனி மூலமா நிச்சயமா நான் பெரிய அளவுல வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில் இந்த சூழலுக்கு வந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பத்தி பெருமையா பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கல, அவரு எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்ல யாரை எதை என்ன செஞ்சிருக்க, யாருக்கு எந்த வகையில நீ முன்னால் நீ படி தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்க அடுத்த சந்திப்புல அவங்க கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. அதனால இந்த நேரத்துல இனிமே எங்களுக்கு நண்பர்கள், உடனிருந்த நண்பர்களை பத்தி பழைய கதைகளை பேசுறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினாரு, இந்த டைம்ல இந்த மீட்டிங்ல அதை பேசினாரு, நான் சோலா ஹோட்டல் போனப்ப இப்படி ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, அப்ப இப்ப பேசுறது இல்ல. பழச மறக்காம இப்ப பேசுறது இல்ல, இந்த ஒரு வருஷமா பேசுறது இல்ல. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்பி. அந்த கதை இவ்வளவு தூரம் பேட்டியில பேசுற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்து அது சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி கூட என்னை கூட்டிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாம தள்ளி போயிடுச்சு. ஆமா, அவரு என்ன சொல்றது, விடுதலைக்கு முன்னால வர என் கதை பெருசா தெரிஞ்சது. ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு மாறும்போது அப்படியே அதை டிராப் பண்ணிட்டு ஆக்ஷன் ரூட்ல போய் அதை அப்படியே நிப்பாட்டி சரி போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. கொடுத்த பேட்டியில வெற்றி வீரன் இப்படி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டார்ல ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றாரு, எங்க நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்க அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரிய ஒரு நடிகரா இருக்கிறதுனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க,
தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸ், விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமா இருக்கும்ல. இப்படியெல்லாம் விட்டுட்டாரு. இதெல்லாம் பாருங்க, கொடுத்தே செய்யலை. இப்ப நண்பரை பத்தி பேச வேணாம் நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க, ஆனா வந்து அவங்க வாய்ப்புல கம்மி கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்க ரீச் கிடைக்குதுல. அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு புடிச்சிட்டு அப்ரோச் பண்ண முடியல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்துல இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்ப ஏதோ குறை இருக்கு, அப்படித்தான் பாக்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்க உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமே நண்பர்களை பத்தி பெருமைக்காக பேசுறதை தவிர்த்திடலாம். உன்னோட லைஃப்ல ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பலச விஷயங்களை எங்களை பத்தி பேசி, எங்களை 10 பேரை பத்தி பேசிக்கிட்டே பலச மறக்கலன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே இது ட்ரை பண்ணாத. இதோட நிப்பாட்டிக்க. நீங்க வந்து ஒரு 4 படம் எடுத்த டைரக்டர், நீங்க இன்னும் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு நடிகரை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது எந்த விதத்துல நியாயமா உங்களுக்கு தோணுது? அவர்தான். இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமா. அப்போ யாராவது ஒருத்தன் கைப்பிடிச்சு தூக்கி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உள்ள வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை தூக்கியாவது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்ப எல்லாரும் சோறுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலையிறாங்க. இல்ல வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நடிகர் மேல இல்ல, நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நிறைய இயக்குநர்களே வந்து கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநர்களுக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்க. நீண்ட காலமா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரண சொல்லு, தெரிஞ்சு யாராருக்கு சொல்லி விடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்க போற வழியில இப்ப 100 பேரை பார்த்துட்டு போவீங்க, எல்லாரையும் நீங்க முடிக்க மாட்டீங்க. யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு? யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? யாருக்கு? இங்க 11 வருஷம் அரைத்தோழர் இருந்து இங்க இருக்கிற 30 பேர் இருக்கும். அந்த 30 வருஷமா நீங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. படம் பார்த்தா கேட்டுறோம். இந்த படத்துக்காக வந்து இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. எனக்கு இத்தனை நாளா வந்து பேட்டி கொடுத்தா ஒருத்தர் ஒரு வருஷமா எப்படி பேசவே இல்ல சூரி, இப்ப இந்த மேட்டர் ஓபன் பண்றது என்ன காரணமா இருக்கும்னு சொல்லி யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வர இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்துல பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமா இது இந்த படத்தை அந்த உங்க 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேல பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேல, எனக்கும் அவனுக்கும் நடுவுல 50 பேர் பேசியிருக்காங்க. 50 அந்த வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து என்ன அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்றேன்றாங்கல்ல அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேரும் பேசியிருக்காங்க. நண்பன்ல வந்து நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையாது. இப்ப சூரி வந்து நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நண்பன். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, நல்லவனா கெட்டவனா அவனோட வாழ்க்கையை கெட்டவர் கிடையாது, கெட்டவர் கிடையாது. அதாவது இப்ப நம்ம ஒரு ஹெல்ப் கேக்குறோம், கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேக்குறேன், உங்களுக்கு 50,000 தெரியும், ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, தேவைன்னு சொன்னா அது கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம் இருக்கலாம், ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்க எனக்கு விடுப்பா. யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல, யாராவது கூட சக நடிகனை ஒரு கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் எவ்வளவு செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது அவரு. அது அவர் போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்ப வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஆமா, கேட்டிருக்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லல, போனை பிளாக் பண்ணிட்டான்.
உங்களை விட வடிவேல் நீண்ட நாளா வந்து ஒரு ரூம்ல இருந்திருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். யாரு சூரி கூட அவரை கூட்டு ஒரு படத்திலே நடிக்க வைக்காத இதுவரை இருக்கிறாருக்கு என்ன காரணம்? அவருக்கும் வருத்தம் இருக்கு. இல்ல அது அவர் வாயில சொன்னா நல்லா இருக்கும். அது நான் சொல்றேன். அது அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்ந்து விட்டது பிறகு கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்க எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளவு பேர் கூட நடிச்சவங்களா. அவர் போனா 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா சூரி இதுவரை? இல்ல, அதாவது சினிமாக்கு கஷ்டப்படுற காலங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்பெல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்னா சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி அடுத்த கட்டம் போறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா. அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலன்னு சொல்லிடுவாங்க பாத்தியா. அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜ்ல போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு போட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மெண்டா இருந்தோம் பண்றா, ஒரே கல்யாண மண்டபத்துல வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்திருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதானுங்க ரொம்ப கஷ்டம். அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி இருக்காங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க ஏதாவது உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஜம்ப் பண்ணா கதாநாயகி ஆயிட்டாங்க. என்னோட படத்துக்கு உண்மையாலே டிஸ்கஸ் இருக்கே, டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சுதான் நான் ஒரு கதையே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தம் கொண்டு கொடுக்கவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் பண்றேன் தங்கம், இது எப்படி இருக்கு, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெல்வி சுழிவு கிழிவு எல்லாமே கத்துக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனே என் பொண்ணு தான் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு பேசி கொடுத்தாங்களே. அதெல்லாமே அவதான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கெல்லாம் ஒரே ரூமெண்டா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும் சூரி மில்கா கில்கா நிறைய பேர் நடிகர்களா இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு டைரக்டர்னு சொல்றது நாங்க வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்ப பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லா கேசட் போட்டோ எல்லாம் பாட்டு கேட்டு இருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீரர் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரர் பாட்டை போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்ல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ அந்த ஜேனர்ல வெற்றி வீரன் கதையை சொல்றப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்ற இந்த பூ காய் கனி படம் பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களுடைய படைப்புல ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா இந்த படம் இருக்கு. நான் என் மகளுக்கு நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இவருக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமா இருக்கும். இப்ப சமீபத்துல விஜய் சார் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும். நம்ம நாட்டு சிஎம் ராஜ்மோகன் சார் இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் பொண்ணு அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டா இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.